ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற யாவரையும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விசை கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற நல்ல ஒரு தருணம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1-2 ஆகிய வசனத்தை வாசிக்க கேட்போம். இத்தாலிய பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இந்த வார்த்தை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசும்படி ஆழ்நிலை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களுக்குள்ளாகவும் இந்த வார்த்தை 30, 60, 100 பலனை கொண்டு வரும்படி எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்புள்ள தகப்பனே, எங்கள் பரலோக பிதாவே, மிகுந்த ஆசீர்வாதமான இந்த பகல் ஆராதனைக்காக தேவனுக்கு நன்றி. கர்த்தங்களோடு பேசுவீராக. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளுக்காக தேவன் பேசுவீராக. உங்க வார்த்தை 30, 60, 100 எங்களுக்குள்ளாக பலனை கொண்டு வரட்டும். தேவனுடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர் எங்கள் நடுவிலே வாசமாகிறது. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இன்றைக்கு பேச போகிற அந்த கனமான மகிமையான வார்த்தைகளுக்காக நன்றி. தொடர்ந்து பேசுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகள் கூர்ந்து கவனிங்க. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை, உங்களை, உங்கள் இருதயத்தை முற்றிலுமாய் மாற்றும் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் நம்புகிறேன். ஹல்லேலூயா. வார்த்தை என்கிறது ஏதோ 1 மணி நேரம் தேவனுடைய செய்தியை கேட்டுட்டு போகிற மாதிரி அல்ல. இந்த 1 மணி நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தை உங்களை ரொம்ப ரொம்ப மாற்ற போகிறது. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த வார்த்தை ஒரு மனுஷனை மாற்றும். இந்த வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும், சிந்தனையை மாற்றும், நினைவுகளை மாற்றும். எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு விபத்தை பார்த்துட்டோம், பயங்கர காயம், படுகாயம், உயிர் சேதம், பொருள் சேதம் நம்ம கண்ணு முன்னாடி நடந்துட்டு அப்படின்னா அதனுடைய தாக்கம் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும். அல்லேலூயா. காரில் போக்கே யோசிப்போம். கார் ஓட்டச்செல்லாம் அந்த நினைவு, சாப்பிடும்போது அந்த நினைவு, தூங்கும்போது அந்த நினைவு. ஒரு சம்பவத்தை பார்த்தாலே அந்த சம்பவம் 1 மாதம் வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறது என்றால் கர்த்தருடைய வார்த்தை அதைவிட அதிகமான தாக்கத்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவப்பமாய் இருக்கும் என்று நான் நம்பி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக அழைத்து செல்ல விரும்புகிறேன். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல 100க்கு அதிபதி கொர்நேலியு என்கிற ஒரு மனுஷனை குறித்து நாம் பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர் என்றால் தேவ பக்தி உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனாயிருந்தார். அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து வந்தார். அவர் எப்படிப்பட்டவராயிருந்தார்? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. இந்த அனுபவம் கிட்டத்தட்ட நம்ம சபையில் யாருக்கும் குறைவு கிடையாது. எல்லாரும் இந்த கொர்நேலியு அனுபவத்தில் கர்த்தருடைய கிருபையினால கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவீங்க, நாங்கள் நல்லா ஜெபிக்கிறோம் அப்படின்ட்டு. உங்கள் ஜெப வாழ்க்கையை கர்த்தர் இன்னும் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நான் சொல்லுகிறேன், இந்த ஜெப அனுபவத்தை குறைக்கவும் வேண்டாம், விடவும் வேண்டாம். இந்த அனுபவத்தை நீங்கள் தொடருங்கள். ஜெபம் என்கிறது தேவனோடு பேசுகிறது, தேவனிடத்தில் நம்முடைய தேவைகளை சொல்லுகிறது. இந்த காரியம், இந்த ஜெபம் இதற்காக நாம் செய்கிறோம். ஸோ நல்லா ஜெபித்தா, நிறைய நேரம் ஜெபித்தா, அதிகமாக ஜெபித்தா தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவு வளரும். பேசாத எந்த உறவும் வளராது. வளரும்னு நீங்கள் நம்புறீங்களா? அது மனுஷனாக இருந்தாலும் சரி, தேவனாக இருந்தாலும் சரி. பேசலை அப்படின்னா அந்த உறவில், அந்த ஐக்கியத்தில் ஒரு முன்னேற்றத்தையே பார்க்க முடியாது.
அப்போ பேசுகிற அனுபவம் நல்ல அனுபவம். அது தேவனுக்கும் நமக்கும் உள்ள ஐக்கியத்தை இன்னும் வலுப்படுத்தும். பேசினால்தான் அன்பு அதிகரிக்கும். நான் என் தேவனை அதிகமாய் அன்பு கூறுகிறேன் அப்படின்னா நீங்க அதிகமா பேசுவீங்க. ஹல்லேலூயா. அதான் உண்மை. அன்புக்கும் காதலுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த காதலிக்கிறவர்கள பார்த்தீங்கன்னா எப்பவும் ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிட்டே இருப்பாங்க. ஆமென். அது இச்சை, அது காதல், அது அப்படிதான் பண்ணும். ஆனா ஒரு கணவன் மனைவி அன்பு கூறுகிறார்கள். அவங்களை போல மணிக்கூர் கணக்கிலிருந்து பேசுறதில்லை, தேவையான அளவு பேசுவாங்க. அன்புக்கும் காதலுக்கும் ரொம்ப வித்தியாசம். தேவனோடு பேசினால் அன்பு பெருகும். நாம நம்முடைய குடும்பத்தோடு, நம்முடைய நண்பர்களோடு, யாரோடு ஒரு லிமிட்டுக்கு மேல பேசினா போர் ஆயிரும். ஆனா தேவன் நம்முடைய அன்பை ரொம்ப எதிர்பார்க்கிறார். 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஆண்டவருக்கு போரே ஆகல. ஆண்டவர் பேச, ஏனோக்கு பேச, ஏனோக்கு பேச, ஆண்டவர் பேச, அந்த உறவு வலுவாய் இருந்தது, அந்த அன்பு வலுவாய் இருந்தது, அந்த ஐக்கியம் வலுவாய் இருந்தது. பேசி 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 ஒரு நாள் வந்தது, மரணத்திற்குள்ளாய் போகாம ஜீவனோடு தேவனிடத்துல போய் சேர்ந்தான். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. எதனால நல்ல ஊழியம் செய்தான் பாஸ்டர், நல்ல உபவாசம் பண்ணினா? அதனால அல்ல. தேவனோடு உள்ள ஐக்கியம், உறவு, அன்பு, அவரோடு பேசுகிற அனுபவம். அதுல ஆண்டவர் ஏனோக்கை பார்த்து அவன் உயிரோடு இருக்கையில் காணப்படாமல் போனான், கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனோடு பேசுகிற அனுபவம் ரொம்ப சூப்பரான அனுபவம். அதை குறித்து நம்ம ஏகப்பட்ட செய்தி கேட்டாச்சு. ஹல்லேலூயா. இனி அதற்கு ஒரு ஸ்பெஷலான செய்தி நான் நினைக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அதிகமா ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், அடுத்த கட்டத்திற்கு நீங்க வளரும்படி தேவன் விரும்புகிறார். அடுத்த கட்டத்திற்கு நீங்க கடந்து வரும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். நல்லா ஜெபிக்கிறோம், சந்தோஷம். நல்லா ஜெபிக்கிறோம், ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஜெபிக்கிற பிள்ளைகள் அடுத்த கட்டத்திற்கு கடந்து வர வேண்டும். என்ன அப்படின்னா, அதிகாரமாக இனி பேச பழகணும். ஆமென். அதிகாரமாக பேச பழகணும். ஆண்டவர் அந்த அனுபவத்தை அநேக பரிசுத்தவான்களுக்கு கொடுத்திருந்தார். அதிகாரமாய் பேசினார்கள். அந்த அதிகாரமான பேச்சு இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள இல்லை. நல்லா ஜெபிக்கிறோம், நல்ல அபிஷேகத்தில் இருக்கிறோம், அபிஷேகத்தில் நிரம்புறோம். ஆனா அதிகாரத்தை கையில் எடுத்து பேசுகிறது நம்முடைய வாழ்க்கையில இல்லை. ஆகையினாலதான் நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா சோர்ந்து போறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா கவலைப்படுறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா குழம்புறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா துக்கப்படுறோம், நல்லா ஜெபிக்கிறோம், நல்லா புலம்புறோம். அல்லேலூயா. அப்போ ஒரு பக்கம் நல்ல ஜெபம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன இருக்கு அப்படின்னா, புலம்பல் இருக்கு, கவலை இருக்கு, வேதனை இருக்கு, துக்கம் இருக்கு. அதிகாரம் மட்டும் ஒரு இடத்திலையும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாரமாக பேசுங்கள், ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய குமாரனும் குமாரத்திகளுமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. தேவ ஆவியை பெற்றவர்கள், தேவ வசனத்தை பெற்றவர்கள், தேவ அழைப்பை பெற்றவர்கள், தேவனுடைய முத்திரையை பெற்றவர்கள், தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்.
நீங்கள் அதிகாரமாய் பேசி பழகணும். மற்றவர்களுக்காக, உங்களுக்காக, உங்கள் தேவைகளுக்காக, மற்றவர்களுடைய தேவைகளுக்காக. காலம் முழுசும் ஜெபமணியே செத்து போயிடக்கூடாது. ஜெபிக்கிறவர்கள் அடுத்த கட்டத்திற்கு வளரணும். இது காலம், கடைசி காலம். ஏனக்கு இருந்த நாட்களில் அவன் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது காணப்படாமல் போனான். கர்த்தர் அவனை எடுத்துக்கொண்டார். கடைசி வரைக்கும் தேவனோடு பேசிட்டே பரலோகம் போய் சேர்ந்துட்டார். கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணியே தேவனிடத்தில் போய் சேர்ந்துட்டார். அது காலம் வேற, இது காலம் வேற. அல்லேலூயா. அன்றைக்கு பக்தர்களாய் வாழ்ந்த காலம், விசுவாசிகளாய் வாழ்ந்த காலம். இன்றைக்கோ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் சீசர்களாய் வாழும்படி தேவன் அழைத்த காலத்தில் இருக்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? இன்றைக்கு நான் மறுபடியும் சொல்லுகிறேன், சபைக்கு நீங்கள் பக்தர்களாய் தேவையில்லை, விசுவாசிகளாய் தேவையில்லை, சீசர்கள் தான் சபைக்கு தேவை. ஆகவே பக்தர்களாய் வந்திருந்தாலும் விசுவாசிகளாய் வந்திருந்தாலும் நீங்கள் சீசர்களாய் மாறும்படி தேவன் விரும்புகிறார். இப்போ தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும், கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். ஜெபமே போதுன்னு இருந்துடக்கூடாது. ஜெபம் இன்னும் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணுங்க, நல்லது. அது தேவனுடைய உறவில் இருக்கிற நம்மை இன்னும் பலனாய் மாற்றும். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் அடுத்த கட்டமாய் செய்ய வேண்டிய ஒரு காரியத்திலையும் நீங்க கவனம் செலுத்தும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சீசர்களை கூடவே வைத்திருந்தார். அல்லேலூயா. 12 சீசர்களுக்கு நல்ல ஒரு பாக்கியம், ஆண்டவரோடு நடக்கிற பாக்கியம், ஆண்டவரோடு அமர்ந்திருக்கிற வாழுகிற பாக்கியம், ஆண்டவரோடு போஜனம் பண்ணுகிற பாக்கியம், ஊழியம் செய்கிற பாக்கியம், ஆண்டவரோடு பட்டணமாய் கடந்து போகிற பாக்கியம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற அழகான பாக்கியம் அருமையான 12 சீசர்களுக்கும் இருந்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்பவுமே நான் வேற சீசர்கள் வேற என்கிறதையே அவர் பார்த்ததில்லை. தான் என்னெல்லாம் செய்தாரோ அதெல்லாம் அதிகமாக செய்யணும்னு சீசர்களை அவர் வாஞ்சித்தார். நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் செய்தாரோ அத்தனையும் நீங்களும் செய்யும்படி பரலோகம் வாஞ்சிக்கிறது. எத்தனை பேருக்கு சரியா புரியுது? இந்த செய்தியை கேட்குற சிலருக்கு நான் வேற எங்கேயோ ஒரு கூட்டத்தில் இருந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் சரியான இடத்துல தான் இருக்கிறீங்க அப்படின்னு ஞாபகப்படுத்துகிறேன். எடுத்துக்கொள்ளலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் 21:19. வரிக்காசை எனக்கு காண்பீங்கள் என்றார். அவர்கள் ஒரு பணத்தை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். மத்திய எழுதின சுவிசேஷம் 21:19. அப்பொழுது வழியருகே ஒரு அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதிலே இலைகளை என்று வேறொன்றையும் காணாமல், இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசமுள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியாகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சீசர்களை ஆண்டவர் எப்படி ட்ரைனிங் பண்றார், ட்ரைனிங் கொடுக்கிறார் அப்படிங்கிறத தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். அருமையான இயேசு கிறிஸ்து வழி அருகே நின்ற அத்திமரத்தில் ஏதாகிலும் கனி கிடைக்குமா என்று தேடினார். ஒரு கனியும் இல்லை. உடனே ஆண்டவருக்கு கோபம் வந்துட்டு அந்த மரத்தை சபித்தார். அல்லேலூயா. இனி ஒரு காலம் முன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. அவங்க பார்த்துட்டு இருக்க பட்டு போயிற்று. சீக்கிரமாய் பட்டு போயிற்று. இதை செய்ய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணல. இதை செய்ய ஆண்டவர் வார்த்தையாகிய அதிகாரத்தை பயன்படுத்தினார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா. ஜெபத்தில் எவ்வளவு வல்லமை இருக்கிறதோ அதே வல்லமை உங்க வார்த்தையில இருக்கிறது. அது தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும்.
இயேசு கிறிஸ்து இதை சீசர்கள் கண்காண செய்தார். சீசர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். அவருக்கு என்னப்பா, அவர் தேவகுமாரன், அவர் என்ன சொன்னாலும் நடக்கும், நாங்கெல்லாம் அப்படியா, நாங்கள் என்ன சொன்னாலும் நடக்கையா செய்யும், அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அதுக்கெல்லாம் தேவகுமாரனா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து, அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். உடனே இயேசு அவர்களை நோக்கி, அல்லேலூயா, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்திமரத்திற்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னா, நான் அத்திமரத்துக்கு தான் செய்தேன், நீங்க பர்வதங்களுக்கு செய்வீர்கள், மலைகளுக்கு செய்வீர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? நான் சின்னதா செய்திருக்கிறேன், நீங்க எல்லாரும் பெரியவைகளாய் செய்வீர்கள். நான் சின்ன காரியத்தை செய்தேன், நீங்க பெரிய காரியத்தை செய்வீர்கள். அப்ப எப்படி செய்ய வேண்டும் என்கிறதை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறார். நீங்க நல்லா ஜெபிக்கிறவர்களாய் மாறியாச்சு, சந்தோஷம். இதை அப்படியே தொடர்ந்து செய்யுங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்கிறதை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். இனி என்ன செய்யணும்? அதிகாரமாக பேசுங்கள். எல்லாவற்றின் மேல கர்த்தர் ஒரு அதிகாரத்தை தந்தார். என்னைக்கு தந்தார் அப்படின்னா, ஆதாம் ஏவாள் நாட்களிலேயே கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா, அதிகாரத்தை கொடுத்தார். பூமியில அதிகாரம், பறக்கிற பறவைகளில் அதிகாரம், நீந்துகிற ஜீவஜந்தின் மேல் அதிகாரம், நடமாடுகிற கால்நடைகள் மேல் அதிகாரம், ஊரும் பிராணின் மேல அதிகாரம், ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற ஒரு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு மறுபடியும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த அத்திமரத்துக்கு தான் செய்தேன், நீங்களோ இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படியே ஆகும் என்றார். அல்லேலூயா, ஆண்டவர் பேச பழகி கொடுத்தார். நாம ஒரு நாளும் உலகத்தானை போல பேசவே கூடாது. உலகத்தானுக்கு துக்கம் வரும்போது, வேதனை வரும்போது, ஒரு கஷ்டம் வரும்போது, சூழ்நிலை வரும்போது உலகத்தான் வேற மாதிரி பேசுவான். கர்த்தரை அறியாதவர்கள் வேற மாதிரி பேசுவாங்க. கர்த்தரை அறிந்த நாம வேற மாதிரி பேசணும். இயேசு கிறிஸ்துவை மாதிரி பேசணும். இயேசு கிறிஸ்து கற்று தந்த மாதிரி பேசணும். உலகத்துல இயேசு கிறிஸ்துவை அறியாதவனாய் இருக்கிறவர்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கம், போராட்டம் வரும்போது அவர்கள் வேற மாதிரி பேசுவாங்க. நேரம் சரியில்லை, கெட்ட நேரம், என்ன செய்ய, இதை எடுத்தாலும் விளங்காம போகுது, எல்லாம் நம்ம பிறந்த நேரம், எல்லாம் தலை எழுத்து, இந்த மாதிரியே புலம்புவார்கள். நாம புலப்பத்திற்குரியவர்கள் அல்ல, முறுமுறுக்கிறவர்கள் அல்ல, அவிவிசுவாசிகள் அல்ல, அதிகாரம் பெற்றவர்கள். இயேசு கிறிஸ்துவால் அதிகாரம் பெற்றவர்கள். நீங்க பேசணும், சொன்னாலும் ஆகும். என்ன சொன்னாலும், நான் அத்திமரத்தை பார்த்துதான் இனி ஒரு காலம் இடத்துல கனி உண்டாகாம இருக்கணும் அப்படி அத்திமரத்தை பார்த்து தான் பேசி இருக்கிறேன், நீயோ மலையை பார்த்து பேசு. சொன்னவர் யார் அப்படின்னா அவர் தேவகுமாரன். சாதாரண ஒரு மனுஷன் சொல்லல, தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமுடையவர் சொல்லுகிறார். நீங்க சொன்னாலும் அப்படியாகும். ஜெபத்தில் நடக்காத சில காரியங்கள் கூட நீங்க சொல்லும் போது நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா, நிறைய பேருடைய வார்த்தை தான் திருந்த வேண்டியதா இருக்கிறது. வார்த்தையில திருந்தணும், பேசுகிற வார்த்தையில திருத்தம் வரணும், பேசுகிற வார்த்தையில மாற்றம் வரணும். நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்க அதிகாரமாய் பேசணும். நீங்க ரட்சிக்கப்பட்டவர்கள் அதிகாரமாய் பேசணும். இயேசு கிறிஸ்து அதை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அல்லேலூயா. அதே போல ஜெபிக்கவும் கற்றுக் கொடுத்தார். மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் பெறுவீர்கள். அப்போ ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அதிகாரமாய் பேசுகிறதோ அவ்வளவு முக்கியம். நல்ல ஜெபம் பண்ணிட்டு பேச்சு சரியில்லைன்னா எல்லாமே போச்சு. எத்தனை பேருக்கு புரியுது? நான் நல்லா ஜபிக்கிறேன் பாஸ்டர், 2 மணி நேரம் ஜபிக்கிறேன், 4 மணி நேரம் ஜபிக்கிறேன், 40 மணி நேரம் ஜபித்தாலும் பேச்சு இல்லைன்னா எல்லாமே போச்சு. அதனால பேச்சை சரிபடுத்தணும். நீங்க நல்லா பேசணும். உங்க பேச்சில் ஒரு மேலான அதிகாரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார்.
இஸ்ரவேல் ஜனத்தினிடத்தில் ஆண்டவர் அதை எதிர்பார்த்தார். கடைசி வரைக்கும் அவங்க அந்த ஸ்டைலில் பேசவே ஆரம்பிக்கலை, பேசவே தெரியலை. நல்லா முறுமுறுக்க தெரிஞ்சு ரிட்டன் போயிரோமா, எங்க அடிமையா இருந்த எகிப்துக்கு ரிட்டன் போயிரோமா, நம்மளை கர்த்தர் வனாந்தரத்தில் நடத்தினார், நாம ஒரு தேவனை உண்டு பண்ணி ரிட்டன் போயிடலாமா, இப்படியே தான் பேசினார்கள். பேச்சு எப்படியோ வாழ்க்கையும் அப்படியே முடிந்து போச்சு. நாம எப்படி பேசுகிறோமோ அப்படியே நம்மளுடைய வாழ்க்கை மாறப்போகிறது. ஆகையினால இயேசு கிறிஸ்து கூடவே வைத்து கற்றுக் கொடுத்தார், சொல்லி கொடுத்தார், கையை பிடித்து காட்டி கொடுத்தார், இப்படி பண்ணு அப்படின்ட்டு. இன்னைக்கு சபைகள் ஜெபத்தை பிடிச்சிட்டு அதிகாரமாய் பேசுகிற வார்த்தையை விட்டுட்டு, ஆகையினால இயேசுவை போல, இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்களை போல நம்மளால மாற முடியல, காரியங்களை நடப்பிக்க முடியல. இன்றைக்கு கர்த்தர் உங்களை மாற்றுகிறார், காரியங்களை செய்ய பழக்க வைக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இயேசு கிறிஸ்து எல்லா இடத்துலையும் போய், சீசர்களும் எல்லா இடத்துலையும் போய் இயேசு கிறிஸ்துக்கு பிறகு பயங்கர அற்புதம் செய்தார்கள். ஆமென். மந்திரவாதிக நமக்கு முன்பதாக இருந்ததா மந்திரம் பண்றான், மந்திரத்தை சொல்றான், நிறைய மந்திரம் சொல்றான். எங்க வீட்டுக்கு ஒரு முறை மந்திரவாதி ரட்சிக்கப்படக்கு முன்பதாக வரும்போது கிட்டத்தட்ட அவர் சொன்னார் 1008 மந்திரம் சொல்லணும், அப்பந்தான் வேலை நடக்கும் அப்படின்னார். அதை சொல்லும் போதே பல மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆன ஞாபகம் இருக்கு. அது வரைக்கும் அக்னி குண்டத்தை சுத்தி நாங்கள் குடும்பமா அமர்ந்திருந்தோம். அவர் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருந்தார். அப்போவே நான் நினைச்சேன், மந்திரம் கொஞ்சம் சின்னதா இருக்கக்கூடாதா, இவன் போன உடனே நாம கூட சொல்லிக்கிடலாம். மந்திரம் இவ்வளோ பெருசா இருக்கு, சும்மாவே வாத்தியார் தந்த 4 கொஸ்டினை படிக்காம போவோம், இதுல 1008 எங்க படிக்க அப்படின்ட்டு. இப்ப இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும், இயேசு கிறிஸ்து பரமேறி போன பிறகு சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம் செய்தார்கள். ஊழியம் செய்யும் போது 1008 மந்திரம் சொல்லல, ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? இயேசுவின் நாமத்தினால எழும்பி நட. அவ்வளவுதான், ஒரே ஒரு வார்த்தை. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால என்னென்ன வியாதிக்கு, என்னென்ன போராட்டத்துக்கு, என்னென்ன பிரச்சனைக்கு ஒரே மாதிரியான மந்திரம், ஒரே மந்திரம், ஒரே வரியில இருக்கிற வார்த்தையை தான் பயன்படுத்தினார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கண்கள் திறக்கப்படட்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சப்பானிகள் நட, ஒரே ஒரு வார்த்தை. இப்ப சுற்றி யாரெல்லாம் இருந்தார்கள் அப்படின்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவர்களும் இருந்தார்கள், இயேசுவை விசுவாசிக்காதவர்களும் இருந்தார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களும் இருந்தார்கள், விசுவாசிக்காதவர்களும் இருந்தார்கள். இயேசுவை பிடிக்காது, அவங்களும் வேடிக்கையா பார்த்தாங்க. பார்த்துட்டு செல்லவன் கையில் எழுதினான், செல்லவன் நோட்டில் எழுதினான், எழுதி வச்சுக்கிட்டான். என்னதை எழுதி வச்சுக்கிட்டான்? ஹலோ சொல்லுங்க, என்ன எழுதி எடுத்திருப்பான்? சீசர்கள் என்ன சொல்றாங்க? இயேசுவின் நாமம், இயேசு கிறிஸ்துவின் நாமம். கரெக்டா ஃபெயிலிங் மிஸ்டேக் இல்லாம எழுதி எடுக்கிறான். எதுக்கு? இவன் சொன்னா நடக்குது, இவனால் அல்ல, அவருடைய நாமத்தினால நடக்குது. அவருடைய நாமத்தினால இவன் செய்யறான். அப்ப இவன் செய்கிற, இவன் சொல்லுகிற நாமத்தை நான் சொன்னாலும் நடக்கும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஃபெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதி எடுத்துட்டான். இப்போ இவங்க ஒரு பக்கமா அற்புதம் செஞ்சுட்டு போறாங்க, என்ன ஒரு பக்கமா நோட்டில் எழுதுனான்னே பாருங்க. அவன் போய் பிசாசு பிடிச்சவனை பார்த்து இயேசுவின் நாமத்தினால இவனை விட்டு போ அப்படிங்கிறான். போயிட்டு அல்லேலூயா. நம்மளை பார்த்து பிசாசு போவியா இல்லையா அப்படிங்கிற நாம போயிருந்தோம், பிசாசு போக மாட்டாங்க. இவங்களை பார்த்து அவங்க காப்பி அடிக்கிறாங்க. ஆனா இயேசுவை பின்பற்றாத கூட்டம், நம்பாத கூட்டம், ஏற்றுக்கொள்ளாத கூட்டம், விசுவாசியாத கூட்டம். ஆனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அற்புதம் அவர்களும் செய்தார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். மார்க் 9:38. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவனானதால் அவனை தடுத்தோம் என்றான்.
அதற்கு இயேசு அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதா என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். அல்லேலூயா. யார் அற்புதம் செய்தாங்களா? அல்லேலூயா. அவரை பின்பற்றாதவன். நம்ம எல்லாம் வெட்கப்பட வேண்டிய விஷயம் இந்த இடத்துல. ஆண்டவரை விசுவாசியாதவன் அற்புதம் செய்தானா? பின்பற்றாதவன் அற்புதம் செய்தானா? விசுவாசியாதவன், ஏற்றுக்கொள்ளாதவன் ஒரே ஒரு நாமத்தை எழுதி எடுத்துட்டு போய் அவன் அற்புதம் செய்தான். சீசர்களுக்கெல்லாம் பொறாமையாயிற்று. அல்லேலூயா. நாங்க இயேசுவோடு இருக்கிறோம், இயேசுவை பின்பற்றுகிறோம், அவருக்கு ஊழியம் செய்கிறோம், அவருடைய சீசர்களாய் இருக்கிறோம், இந்த நாமத்தை பயன்படுத்த எங்களுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு பொறாமையில தடுத்து இருக்கிறாங்க. நீ செய்யக்கூடாது அந்த நாமத்தை. நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால யார் அற்புதம் செய்தாலும் அது நடக்கும். அல்லேலூயா. ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களுக்கு அவங்க சாகிறது வரைக்கும் அந்த நாம வேலை செய்யும். பின்பற்றாதவர்களுக்கு ரொம்ப நாள் வேலை செய்யாது. அல்லேலூயா. நான் என்ன சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமம் வல்லமை உள்ளது, மேலான நாமம், அதிகாரம் உள்ள நாமம், எல்லா நாமத்தை காட்டிலும் மேலான நாமம். நீ உனக்கு தெரிஞ்சிட்டல, வேறையா நீ இயேசுவை பின்பற்றாமல் இருக்கிறாய்? பின்பற்றி இருக்கணும்ல. நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு சாகிறது வரைக்கும் அற்புதம் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றாதவர்கள் கடைசி வரைக்கும் அற்புதம் செய்ய முடியாது அவருடைய நாமத்தினால. கொஞ்ச நாள் நடக்கும். நான் என்ன சொல்லுகிறேன்னா, அவங்களே நடப்பித்தார்கள், அவங்க பேச ஆரம்பித்தார்கள். பிசாசு பிடித்தவனை பார்த்து பேச ஆரம்பித்தார்கள். ஜெபிக்காத ஒரு கூட்டம், விசுவாசியாத கூட்டம், சபைக்கே போகாத கூட்டம் அவருடைய நாமத்தை சொல்லும்போது அந்த மகிமையான வல்லமை வெளிப்பட்டது. நாம அவரை ஆராதிக்கிற கூட்டம், இடைவிடாமல் ஆராதிக்கிற கூட்டம், இடைவிடாமல் தொழுது கொள்ளுகிற கூட்டம், எப்போதும் கர்த்தரை துதிக்கிற கூட்டம். ஏன் நம்ம பேசாம இருக்கிறோம்? ஹல்லேலூயா. நீங்க பேசணும். உங்க தொழிலை பார்த்து பேசணும், வியாதியை பார்த்து பேசணும், உங்க பிள்ளைகளை பார்த்து பேசணும், கணவனை பார்த்து பேசணும், பலகீனமாக இருக்கிற பிள்ளைகளை பார்த்து பேசுங்க, பலகீனமாக இருக்கிற மனைவியை பார்த்து பேசுங்க, பலகீனமாக இருக்கிற கணவனை பார்த்து பேசுங்க, பலகீனமாக இருக்கிற பிள்ளைகளை பார்த்து பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே சுகம் ஆவதாக. உங்க பிள்ளைக்காக நீங்க ஜெபிக்கிறதை காட்டில நாங்க அதிகமா ஜெபிக்க முடியாது. ஆனா உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அதிகமா ஜெபிப்பீங்க. உங்க பிள்ளைகளுக்காக, உங்க பிள்ளைகளுடைய வேதனை மாற சுகமாக உங்களால் அதிகமா இந்த நாமத்தை சொல்ல முடியும். நீங்க சொன்னா நடக்கும். பேசணும். மலையை பார்த்து பேசினாலும் அப்படி ஆகுமா? மலைக்கு முன்பதாக வியாதி சின்னதுதான், மலைக்கு முன்பதாக பிரச்சனை சின்னதுதான், மலைக்கு முன்பதாக தேவை சின்னதுதான். நீங்க பேசினால் நடக்கும். எத்தனை பேர் பேசுவீங்க? இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணிட்டே கடைசி வரைக்கும் ஏனோக்க மாதிரியே வாழ்ந்து செத்து போறேன் அப்படின்னாலும் உங்க இஷ்டம். ஆனா காலம் மாறிட்டு. காலம் இது அல்ல. பேசிட்டே இருப்பேன் கடைசி வரைக்கும்னா இது காலம் அல்ல. செயல்பட வேண்டிய காலம், எழும்புகிற காலம், பிரகாசிக்கிற காலம். இயேசு கிறிஸ்துனுடைய வருகையின் கடைசி காலத்துல நாம இருக்கிறோம். ஆகையினால நான் சொல்லுகிறேன், பேச ஆரம்பிங்க. இத்தனை காலம் வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க, இனி பேசுங்க. உங்க தரித்திரத்தை பார்த்து பேசுங்க, உங்க வியாபாரத்தை பார்த்து பேசுங்க, கணவனுடைய பலகீனத்தை பார்த்து பேசுங்க. கணவனுக்கு வியாதியா மனைவி சுகமாக்கட்டும், மனைவிக்கு வியாதியா கணவன் சுகமாக்கட்டும். ஆமா, ஊழியக்காரன் தான் செய்யணும் எல்லாம் கிடையாது. நாங்களும் அதை செய்வோம். நாங்க உங்க கணவனுக்கு செய்கிறதை காட்டிலும் உங்க கணவனுக்கு உங்களால் அதிகமாக செய்ய முடியும். நாங்க உங்க பிள்ளைகளுக்காக அதிகமாய் செய்வதை காட்டிலும் நீங்க உங்க பெற்ற பிள்ளைகளுக்காக அதிகமாய் செய்ய முடியும். ஒரு பிரச்சனையை சொல்லுகிறார்களா? பிள்ளைகளை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் நான் கட்டளை இடுகிறேன், இன்றைக்கு அந்த பிரச்சனை உன்னை விட்டு மாறுகிறது. மாறினாலும் மாறும் அப்படின்ட்டு உளர்த்தி விட்டுறக்கூடாது. சில ஆளுக்கு கோளாறே தான், கடைசி வரைக்கும் மாறும் அப்படின்னு அதிகாரம். நீங்க பேசுகிற வார்த்தை எப்படிப்பட்டதுன்னா அதிகாரம் உள்ள வார்த்தையா இருக்கணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமா.
இப்பவும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு, நான் சரியான கூட்டத்தில் தான் இருக்கிறேனா அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் சரியான இடத்துல தான் இருக்கீங்க. பிரசங்கெல்லாம் வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் சரியான இடத்துல தான் இருக்கீங்க. இயேசுவோடு இருக்கிறோம். சாகிறது வரைக்கும் அற்புதம் செய்வோம். சாகிற வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் அற்புதத்தை பார்ப்போம். நீங்கள் பார்ப்பீங்க. கடைசி வரைக்கும் அற்புதம் என்னுடைய சொத்து. மற்றவங்களுக்கு அப்படி நடக்காது. அல்லேலூயா. ஆமாம். ஏன் நடக்காது? வாசிங்க அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 13 வாசிப்போம். அப்பொழுது தேசாந்தரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தவர்கள் மேல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்து பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்றார்கள். அல்லேலூயா. சீசர்களை பார்த்தவர்கள் முதல்ல இயேசுவை பார்த்து செய்தார்கள். இரண்டாவது சீசர்கள் செய்கிறதை பார்த்து அவிவிசுவாசிகள் போய் அந்த நாமத்தை குறித்து சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல யார் அற்புதம் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசாந்திரிகளாய் திரிகிற மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர். அல்லேலூயா. இப்போ மந்திரவாதிகளால கூட பிசாசை துரத்த முடியல மந்திரத்தினால. ஆகையினால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அப்படின்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் நாமத்தினாலன்னு சொல்ல துணிந்தார்கள். இவர்கள் யார் அப்படின்னா யூதர்கள். யூதர்கள் யார் அப்படின்னா பழைய ஏற்பாடு பிரமாணத்தை பின்பற்றுகிறவர்கள். பழைய ஏற்பாட்டுக்கு மந்திரத்திற்கு இடம் இல்லை. ஆகையினாலதான் வசனம் சொல்லுகிறது, தேசாந்தரிகளாய் சுற்றி திரிந்த அல்லேலூயா மந்திரவாதிகளாகிய யூதரில் சிலர். கர்த்தரை பின்பற்ற வேண்டியவர்கள், வேத வசனத்தை பின்பற்ற வேண்டியவர்கள் பின்பற்றாமல் அப்படியே தேசாந்தரிகளா சுற்றி திரிந்து பைபிளையும் படிச்சுக்கிட்டு கொஞ்சம் மந்திர தந்திரங்களையும் படிச்சுட்டு வேதத்தையும் நல்லா வாசிச்சுட்டு மந்திர தந்திரங்களையும் கொஞ்சம் வாசித்து அறிஞ்சிட்டு வேதத்தில் கொஞ்சம் கை கொண்டும் கொள்ளாமலும் அதிகமாக மந்திர தந்திரங்களை கை கொண்டுட்டு அப்படியே ஊர் ஊரா பரதேசி மாதிரி தேசாந்தரிகள் மாதிரி வழிபோக்கன் மாதிரி அப்படியே சுத்திட்டு அலைகிற ஒரு கூட்டம். அந்த கூட்டமும் சீசர்கள் செய்கிற அற்புதத்தை பார்க்குது. அவன் நினைக்க மந்திரத்தில் நடக்காததெல்லாம் ஏசு கிறிஸ்து என்கிற ஒரே ஒரு நாமத்தில் நடக்குது. ஆகையினால நாம இனி மந்திரத்துக்கு பதிலாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுவோம் அப்படின்னு துணிந்தார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. நான் சொல்லுகிற இயேசுவோடு இருக்கிறவர்கள் சாகிறது வரைக்கும் அற்புதம் செய்வார்கள். இயேசுவோடு இல்லாதவர்கள் ரொம்ப நாளைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை பயன்படுத்தி அற்புதத்தை செய்ய முடியாது. அந்த அதிகாரத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கல. அந்த அதிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்க மூலமாகவும் என் மூலமாகவும் தான் வெளிப்பட போகுது கடைசி காலம். இப்போ துணிகரமா என்ன சொல்லுகிறார்கள்? சிலர் பொல்லாத ஆவிகள் பிடித்திருந்தார்கள். அவர்கள் மேல கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை சொல்ல துணிந்தார்கள். அதுக்கு பிறகு என்ன சொல்லி பார்க்கிறாங்க? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேன்னா, நமக்கு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஒரு வியாதியை ஒரு பலகீனத்தை சுகமாக்க ஒரு தைரியம் வரல. ஆனா இந்த அற்புதத்தெல்லாம் பார்த்து தேசாந்திரிகளா சுற்றி திரிகிற வசனத்திற்கு புறம்பாய் வாழுகிற ஒரு மனுஷனுக்கு அந்த தைரியம் வந்திருக்கு பாருங்க. அவன் சொல்ல துணிகிறான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறான். பிசாசு ஓடல. அடுத்தால என்ன சொல்லுகிறான்? பவுல் பிரசங்கிக்கிற இயேசுவின் பெயரால் உனக்கு ஆணையிட்டு உங்களுக்கு கட்டளையிடுகிறோம், வெளியே போ அப்படின்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆமா, நான் சொல்லுகிறேன், இதை நீங்க செய்திருந்தா உங்களுக்கு நடந்திருக்கும். ஏன்னா நம்ம இயேசுவோடு இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்து சீசர்களாய் இருக்கிறவர்கள், நமக்கு அது நடக்கும். அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்கள் நாம, அதிகாரத்தை பயன்படுத்துகிறவர்களும் பயன்படுத்த வேண்டியவர்களும் நாம தான். நமக்கு அது நடக்கும். நமக்கு அந்த ஆவிகள் கீழ்ப்படியும். நமக்கு அந்த பலகீனம் நமக்கு முன்பதாக ஓடும். அவர்களுக்கு நடக்காது.
கொஞ்ச நாளைக்கு வேணா நடக்கும். அதனுடைய ஆதாரம் வேதத்தில் நம்ம வாசித்தோம். கொஞ்ச நாளைக்கு நடக்கும், ரொம்ப நாளைக்கு நடக்காது. இயேசுவுக்கு சீசர்களா, இயேசுவை பின்பற்றுகிறவர்களா, இயேசுவை நேசிக்கிறவர்களா, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்களாய் நடக்கிற நமக்கு நம்ம கடைசி மூச்சு பரியந்தம் அற்புதத்தையே செய்து கொண்டிருப்போம். இது நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம். ஜெபத்தோடு உங்க வாழ்க்கையை முடிச்சிடாதுங்க. அதிகாரத்தை கையில் எடுங்க. இந்த இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். எத்தனை பேர் ஆயத்தமாகுவீர்கள்? உங்க வீட்டுக்குள்ளேயே சொல்லி பாருங்க, பழகுங்க. கணவனார் சொல்லுவார், இன்னைக்கு வேலையே இல்லை, வருமானமே இல்லை. சொல்லுங்க, இரட்டத்தனையான நன்மையை கர்த்தர் இன்றைக்கே தருவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்லுகிறேன். அதுக்கு பதிலா சில அம்மாமார் வேற மாதிரி சொல்லுவாங்க, நீ போற இடம் தான் விளங்காத, நீ எங்க போனாலும் வெறுமையா தானே வருவா, காலையில மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு போச்சலே நினைச்ச இன்னைக்கு விளங்காத அப்படின்ட்டு. அல்லேலூயா. இப்படி பேசுற சில அம்மா மாட்கள் நம்ம மத்தியில இல்லை அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படி யாராகில இருந்து அவங்கள மாத்திக்குங்க. இன்னைக்கு என்னமோ நெஞ்செல்லாம் வலிக்க மாதிரி இருக்கு அப்படின்னு பிள்ளைகள் வந்து சொல்லும்போது சொல்லுங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனி இந்த வலி உனக்கு இல்லை. இயேசுவின் நாமத்தில் கட்டளை இடுகிறேன். உங்களுக்குள்ள நீங்க செய்து பாருங்க, உங்க காரியத்துக்கு செய்து பாருங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, சபையில வந்து தலைவலிக்கு தைலம் கூட போடவில்லை, ஜெபம் பண்ற எண்ணெயை போட்டே சுகமாக்குறீங்க. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், அது ரொம்ப நல்லது. வார்த்தையை பயன்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தை பயன்படுத்துங்க. எல்லாவற்றிற்கும் மலைகளின் மேல பயன்படுத்தும்படி கர்த்தர் சொன்னார், மரங்களின் மேல பயன்படுத்தும்படி சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எது மேலையும் பயன்படுத்த பரலோகம் உங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. எல்லாவனுக்கும் அல்ல, இயேசுவோடு நடக்கிறவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவுக்கு சீசனாய் இருக்கிறவர்கள், இயேசு கிறிஸ்துவில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த மேன்மை அவர்களுடைய கடைசி மூச்சு வரியந்தோம் அவர்களுக்கு இருக்கும். ரிட்டையர்டே கிடையாது உங்களுக்கெல்லாம். ஆமென். ரிட்டையர்மெண்டே கிடையாது. 58 வயசுல அதுக்கு பிறகு இந்த நாமம் எனக்கு வேலை செய்யாது அப்படிலாம் கிடையாது. நீங்க எத்தனை வயசுல இந்த ஓட்டத்தை, பூமிக்குரிய ஓட்டத்தை முடிச்சாலும் அத்தனை வயசு வரைக்கும் இந்த அதிகாரம் உங்க மேல இருக்கும். விசுவாசிக்கிறீங்களா? இந்த அதிகாரத்தை கர்த்தர் உங்களுடைய கரத்துல கொடுத்திருக்கிறார். நமக்கு வர வேண்டிய தைரியமும் நமக்கு வர வேண்டிய விசுவாசமும் தேசாந்திரிகளாய் சுற்றி திரிகிற யூதனாயிருந்து மந்திரவாதியாய் இருக்கிற இவன் சொல்லுகிறான். இவனுக்கு வருகிறது அந்த விசுவாசம், இவனுக்கு வருகிறது அந்த வைராக்கியம், இவனுக்கு வருகிறது அந்த நம்பிக்கை. நமக்கு வர வேண்டிய நம்பிக்கை, நமக்கு வர வேண்டிய விசுவாசம் நமக்கு வராமல் இருக்கிறது. ஆகையினால அற்புதம் நடக்காமல் இருக்கிறது. நமக்கு வர வேண்டியது அவனுக்கு வருது, அவனுக்கு வர வேண்டியது நமக்கு வரல. காரணம், நாம் இன்னும் மாறல, குழந்தை பருவத்திலேயே இருக்கிறோம். குழந்தை பருவம் எல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. பேசுங்க, வாய் திறந்து பேசுங்க, அதிகாரமாய் பேசுங்க, விசுவாசமாய் பேசுங்க. பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது அதிகாரத்தை பயன்படுத்துங்க. மனைவி ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது, கணவனை ஆசீர்வதித்து ஜெபிக்கும் போது அதிகாரத்தை பயன்படுத்துங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது மற்றவர்கள் காதுகள் கேட்க அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கே விடுதலை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்ல மறவாதிருங்க. ஹல்லேலூயா. என் வார்த்தையை அன்றி மழையும் வராது, பனியும் வராது. எலியா சொல்லுகிறார், என் வார்த்தை அன்றி. ஆண்டவர் அன்றைக்கே நான் சொல்லுகிற ஆதாம் ஏவாள் காலத்திலேயே அதிகாரத்தை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்தார். எல்லாவற்றின் மேல எனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஓருகிற பிராணியில இருந்து, பறவைகளில இருந்து, மிருக ஜீவன்கள் மேல எனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்தாமல் இருக்கிறபடியினால, அல்லது அதை குறித்து தியானிக்கல, அல்லது அதை குறித்து பிரசங்கம் கேட்கல, அதை குறித்து யாரும் சொல்லித்தரல, அதை குறித்து ஒரு வெளிப்பாடு எனக்கு வரல,
வராதது வரைக்கும் இது வேலையும் செய்யாது. ஹல்லேலூயா. இப்போ இவங்க என்ன செஞ்சிட்டாங்க? இயேசுவோடு இருக்கல, இயேசுவோடு நடக்கல, ஆனா அற்புதம் செய்யணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நான் சொல்லுகிறேன், இயேசுவோடு இருந்தாதான் ரொம்ப நாளைக்கு அற்புதம் செய்வீங்க. எல்லாம் ரொம்ப நாளைக்கு செய்ய முடியாது. இவங்க பல இடத்துல செஞ்சுட்டு இங்கே வந்து மந்திரத்தை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஓடு அப்படின்னு சொன்னா பிசாசுக்கு கோபம் வந்துட்டு. அல்லேலூயா. ஆமா, பிசாசு என்ன செஞ்சான்? 14 வாசிப்போம். அப்போஸ்தலர் 19:14. பிரதான ஆசாரியனுங்க ஸ்கேவா என்னும் ஒரு யூதனுடைய குமாரர் 7 பேர் இப்படி செய்தார்கள். 7 பேர் இப்படி செய்தார்கள். அப்ப நிறைய பேர் செய்திருக்கிறான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருக்கும்போது நிறைய பேர் இப்படி பண்ணியிருக்காங்க, நடந்து இருக்கிறது. இங்கேயும் ஒரு 7 பேர் எழும்பி இப்படி செய்தார்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு என்ன சூப்பரா நடக்குது வாசிங்க. பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், இயேசுவை நாங்களும் அறிவோம், பவுலையும் அறிவேன், நீங்கள் அவருடைய ஊழியக்காரனாகிய பவுலையும் அறிவோம், நீங்கள் யார் என்று கேட்டது. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், நம்மளை காட்டிலும் பிசாசு ரொம்ப தெளிவா இருக்கிறான். அவனுக்கு தெரியும் எவன் சொன்னா நம்ம போகணும், எவன் சொன்னா நம்ம போக கூடாது, அவனுக்கும் தெரியும். ஆனாலும் இயேசுவின் நாமத்தை புறஜாதிகள் பயன்படுத்தும் போது கொஞ்ச நாளைக்கு நடந்தது, ஆனா லைஃப் லாங்கா நடக்காது. லைஃப் லாங்கா நடக்கும்னு நீ ஆசைப்பட்டினா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்கள், கிறிஸ்துவை பின்பற்றுங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுங்க. இப்போ இதுல 7 பேர் இப்படி செய்தார்கள். பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்க யார் என்று சொன்னது. சொல்லிட்டு விட்டுருக்க கூடாதா? அல்லேலூயா. விடலையே. நம்மளை தொற்றுவான பிசாசு தொட முடியாது. ஏன் தெரியுமா? இயேசுவோடு இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களாய் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாய் இருக்கிறோம், இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமா, அவர்கள் அப்படி அல்ல. அவர்கள் தேசாந்திரிகளாய் சுற்றி திரிகிறவர்கள், பழைய பிரமாணத்தை கை கொள்ளாதவர்கள், மாந்திரிகத்தை நம்புகிறவர்கள், 2 நினைவோடு குந்தி குந்தி நடக்கிறவர்கள், ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை வேண்டும், அந்நியன வேண்டும் என்கிற நிலையில நிற்கிறவர்கள். உங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் நடக்காது. அல்லேலூயா. திருப்பி வந்து அடிச்சிரும். அல்லேலூயா. விசுவாசிகள் பயந்துறாங்க, ஒருவேளை திருப்பி என்னைய அடிச்சிருமோ. ஆமா, விசுவாசிகள் பயப்படக்கூடாது. நீங்க அனுதினமும் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள். நீங்க தான் அதை திருப்பி 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 அடிப்பீங்க. ஒரு முறை கூட திரும்ப உங்களை தொட்டு கூட பார்க்க முடியாது. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு தந்த அதிகாரம், வல்லமை. இப்போ பிசாசு சொல்லுது, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன், நீங்க யார் என்று சொல்லி 16வது வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 19:16. பொல்லாத ஆவியினுடைய மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் இருவாணிகளும் காயப்பட்டவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, இதுல நிறைய காரியம் பிசாசு செஞ்சான். 7 பேர் ஒரு பிசாசு பிடிச்ச மனுஷனுக்கு முன்பதாக நிற்க முடியல. ஆனா நாம் 7 பிசாசு பிடிச்சவர்கள் நடுவில் நின்று அவருடைய நாமத்தை சொல்லுவோம், அப்பொழுது அவன் ஓடி போவான். நமக்கு அந்த அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தை பரலோகம் கொடுத்திருக்கிறது. நாம் அதிகாரமா பேசுவோம். யார் மத்தியில? பிசாசு மத்தியில. நாம் அதிகாரத்தோடு பேசுவோம். யார் மத்தியில? வியாதிஸ்தன் மத்தியில. நமக்கு அந்த பவர், அந்த அதிகாரத்தை கொடுத்தது கர்த்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். அவர்கள் அவரிடத்துல இருந்து பெற்றுட்டு வரல, அவங்க வெறும் கேட்டுட்டு வந்தாங்க. பிசாசு ரொம்ப மோசமா நடத்தினது. ஆமென். வீட்டில் போய் ஒவ்வொரு வைரியா வாசிங்க. சில வார்த்தைகளை நான் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ண முடியாது. அந்த மாதிரி எல்லாம் பிசாசு அவங்கள செஞ்சு விட்டுட்டு, அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு ட்ரெஸ் எல்லாம் கிழிந்து
அல்லேலூயா. ஆமாம், ட்ரெஸ் எல்லாம் கிழிந்து, அடி உத, வீக்கம், இரத்தம், காயப்பட்டு அந்த வீட்டை விட்டே விட்டா போதும் சாமி அப்படின்னு ஓடிட்டாங்க. அல்லேலூயா. இப்போதான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும், இந்த நாமம் எல்லாருக்கும் வேலை செய்யாது, அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு வேலை செய்யும். நான் சொல்லுகிறேன், அதிகாரத்தை பயன்படுத்துங்க. எதுவரைக்கும் அதிகாரத்தை பயன்படுத்தாமல் இருப்பீர்கள். இப்போ எடுத்து வாசிங்க என்னாகமம் 20:8. வேதத்தின் முதல் பகுதிக்கு திரும்புங்க. என்னாகமம் 20:8. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்திலுள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவும், ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசனிடத்தில் இயேசு கிறிஸ்து மாம்சமா இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் சீசர்களுக்கும் ஒரே மாதிரியாய் கற்றுக் கொடுத்தார். இந்த அதிகாரம் ரொம்ப நாள் நமக்கு தெரியாமல் இருந்துச்சு, இதை குறித்து புரிதல் இல்லை. ஆனால் ஆதி ஆகமத்திலிருந்தே இந்த அதிகாரத்தை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசிகளுக்கும் அதை தான் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். சீசர்களுக்கும் இயேசு கிறிஸ்து அதை தான் கற்றுக் கொடுத்தார். இங்கே மோசேனிடத்தில் சொல்லும்போது நீ கண்மலையோடு பேசு, அல்லேலூயா, அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தார். பேசுகிறதுல எவ்வளோ வல்லமை இருக்கு என்கிறத மோசைக்கு தெரியல. மோசை என்ன நினைச்சான், கூட இருந்தவர்கள் என்ன நினைச்சாங்க, மோசையினுடைய கையில் இருக்கிற கோலுக்கு தான் அந்த வல்லமை இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. நான் சொல்லுகிறேன், கோலுக்கு அல்ல, உங்க வார்த்தைக்கே அந்த வல்லமை இருக்கிறது. நீங்க பேசுகிற வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. நீங்க பேசணும். பேச எத்தனை பேருக்கு தைரியம் இருக்கிறதோ அவ்வளோ அற்புதங்கள் நீங்க செய்வீர்கள். ஹல்லேலூயா. சந்தேகம் வராமல், அவிவிசுவாசம் வராமல், துணிச்சலாய் சொல்லக்கூடிய ஒரு இடம் உண்டானால் அது அவரவருடைய வீடு. ஹல்லேலூயா. வீட்டில் பழகுங்க. முத சைக்கிளை எங்கே ஓட்டுவோம்? ஹைவே ரோட்லேயே ஓட்டுவோம். எங்கே ஓட்டுவோம்? ஏதாவது கிரவுண்டில், ஒருத்தர் இல்லாத இடத்துல ஓட்டி பார்ப்போம். அதுக்கு பிறகு ஆள் அதிக நடமாட்டம் இல்லாத தெருவில் ஓட்டி பார்ப்போம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வண்டிகள் அதிகமாக வராத ரோட்டில் ஓட்டி பார்ப்போம். அதுக்கு பிறகு மெயின் ரோட்லெல்லாம் ஓட்டி பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், உங்கள் வீட்டிற்குள்ள அற்புதம் செய்கிறவர்களாய் நீங்கள் மாறுங்க. வீட்டுக்குள்ளே பேசுங்க. நம்ம வீட்டிலேயே விதவிதமாக பிரச்சனை வச்சுருக்குறோம். ஆமாவா இல்லையா? ஆமாம், கர்த்தர் பிரச்சனையை அனுமதிச்சிருக்கிறார். ஏனென்றால் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டியவர்களே நீங்கள் தான். பிரச்சனை இருந்தால் தான் பிரச்சனைக்கு தீர்வு வரும். நம்மளை சுற்றிலே நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. தீர்க்க வேண்டிய அதிகாரம் உங்களுடைய கரத்தில் கர்த்தர் கொடுக்கிறார். உங்க வீட்டை பார்த்து, உங்க குடும்பத்தை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்க மனைவியை பார்த்து, உங்க புருஷனை பார்த்து, உங்க பேர பிள்ளைகளை பார்த்து நீங்க பேசுங்க. அப்பொழுது இந்த மகிமை வெளிப்படுகிறது நீங்க பார்ப்பீங்க. நீ கண்மலையோடு பேசு, அப்பொழுது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை உனக்கு கொடுக்கும் என்று தேவனே கற்றுக் கொடுத்திருக்கிறார். வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. நீங்க எப்பொழுது பண்ணக்கூடிய ஜெபத்தை விட்டுறாதுங்க. மோசே தேவனோடு இருந்தார், தேவனோடு நடந்தார். அந்த அதிகாரத்தையும் தேவன் மோசைக்கே கொடுத்தார். ஜெபம் இல்லாம அதிகாரத்தை கையில் எடுக்க முடியாது. அப்படி எடுத்தா அந்த வண்டி ரொம்ப நாள் ஓடாது, ரொம்ப தூரத்துக்கு ஓடாது. ஆனா ஜெபம் பண்ணுகிறவன் அந்த அதிகாரத்தை கையில் எடுத்தா சாகிறது வரைக்கும் அந்த வண்டி ஓடும். எத்தனை பேருக்கு புரியுது? அதனால ஜெபம் ரொம்ப முக்கியம். நீங்கள் நல்லா பண்றீங்க, நல்லா ஜெபிக்கிறவர்கள். ஜெபத்தை குறித்து நிறைய நாள் நிறைய காரியத்தை தேவன் நம்மோடு பேசி கொண்டிருந்தார். நீங்கள் ஜெபத்தில் வளர்ந்தபடியினால் அடுத்த கட்டத்திற்கு கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். எத்தனை பேருக்கு செய்தி அழகா புரியுது? ஹல்லேலூயா. ஆமாம், புரியலை நீ மட்டும் சொல்லா, இந்த வருஷம் முடிகிறது வரைக்கும் இந்த செய்தி தான்.
அரைச்சமாவே அரைச்சிட்டு இருப்பேன். அல்லேலூயா. தப்பு கிடையாது. காலாண்டில் என்ன கேட்குறாங்களோ அதை தான் கொஞ்சம் வித்தியாசமாக அரையாண்டில் என்ன கேட்குறாங்களோ காலாண்டு அரையாண்டு எல்லாம் சேர்த்து தான் முழு ஆண்டில் கொடுப்பாங்க. கரெக்டு தானே? ஆமாம். நமக்கு எல்லாம் மறந்து போச்சு. சரி, அதான். அப்போ உங்களுக்கு நல்லா புரிகிறது வரைக்கும், உங்களுக்கு அதில் ஒரு நல்ல அறிவு வருகிறது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஈஸி தான். வாரம் பிரசங்கம் தோறும் பிரசங்கம், புது புது வார்த்தையை ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு தியானித்து எழுதி எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு பண்ணணுன்னா கஷ்டம் தானே. அதனால் புரியாமல் இருக்கிறது வரைக்கும் இதே பிரசங்கத்தை போட்டு இன்னும் ஒரு வருஷத்துக்கு பேசினாலும் பிரச்சனையே இல்லை. எப்படியாச்சும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அருமையான பிதாவாகிய தேவன் மோசேக்கு கற்றுக் கொடுக்கிறார். கிட்டத்தட்ட 30-40 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்துகிற ஒரு தலைவனுக்கு ஆண்டவர் சொல்லுகிற பேசு பேசு. பல இடத்துல கோலை வைத்து செய்ய சொன்னார். உன் கையில் இருக்கிற கோலை வைத்து செங்கடலை 2ஆய் பிளந்து விடு. கோலை வைத்தே எகிப்தில் நிறைய காரியத்தை செய்தார். இப்போ முதல் முறை கண்மலையை பார்த்து பேசு. வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. இதை செயல்படுத்த நீங்கள் இயேசுவோடு நடக்கணும், இயேசுவோடு வாழணும், இயேசுவோடு பேசணும். அன்பில் ரொம்ப டீப்பாக மாறணும், ரொம்ப டியராக மாறுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு இருங்க, ஆண்டவரோடு பேசுங்க, ஆண்டவரோடு பழகுங்க, ஆண்டவருடைய சீசர்களாக நீங்கள் மாறுங்க. ஹல்லேலூயா. ரொம்ப ஆண்டவருக்குள்ளே வாங்க, அதிகமாக ஆண்டவரிடத்தில் வாங்க, நெருங்கி வாருங்க, தூரமாக இருக்காதுங்க. ஆரம்பத்திலாம் பரவாயில்ல, 9 மணி ஆராதனைக்கு ஒரு 9:10, 9:15, 9:20 வந்துட்டு இருந்தீங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போக போக ஒரு 9:45, ஒரு 10, ஒரு 10:15, ஒரு 10:30. நீங்கள் நெருங்கி வாரீங்களா இல்லை தூரமாக ஓட்டுறீங்களான்னு எனக்கு புரிய மாட்டேங்க. நீங்கள் சரியில்லையா இல்லை நான் தான் சரியில்லையான்னு எனக்கு புரிய மாட்டேங்க. நீங்கள் நெருங்கி ஆண்டவர்கிட்ட வர்றதுக்கு பதிலாக நீங்கள் ஓடுறத பார்த்தா நீங்கள் தூரமாக ஓடுற மாதிரி இருக்குது. நெருங்கி வரணும்ல. ஹல்லேலூயா. கர்த்தர் எப்படிப்பட்ட மேன்மையை அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார் என்றா அவருக்கு ஈக்குவலாக, ஆமென், அவருக்கு மேலாக. இயேசு கிறிஸ்துனுடைய உள்ள அப்படிதான். தன்னிடத்துல ஒரு மனுஷன் ஐக்கியமா இருக்கிறான், அன்பா இருக்கிறான், தன்னோடு பேசுகிறான், தன்னோடு அமருகிறான் அப்படின்னா என்னைக்குமே அவர் தனக்கு கீழே இருக்கணும்னு நினைச்சதே இல்லை. 12 சீசருடைய பாதத்தை கழுவினவர் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே தேவ மாத்திரமே. எத்தனை பேருக்கு புரியுது? ஒவ்வொருவருடைய பாதத்தை கழுவினார். எல்லா சீசர்களுக்கும் கீழாகவே தன்னை வெளிப்படுத்தினார். ஒரு நாள் நினைச்சதில்லை சீசர்களை விட்டுறக்கூடாது அப்படின்னே நினைச்சதில்லை. நம்மளை விட அவங்க பெரிய காரியத்தை செய்யணும், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிய காரியத்தை செய்வான்னு தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நான் அத்திமரத்துக்கு செய்தேன், நீங்க இந்த மலைக்கு செய்வீங்க, இந்த பர்வதத்தை பார்த்து சொன்னாலும் இது நடக்கும். நான் சின்னதா செஞ்சிருக்கிறேன், ஆனா என்னோடு நடக்கிற நீயோ என்னிலும் பெரிய காரியத்தை செய்வார். இதுதான் ரகசியம். நீங்க செய்யணும், ஆண்டவரோடு நடங்க. என்ன வந்தாலும் என்ன சூழ்நிலை பார்த்தாலும் நீங்க பின்னிட்டு பார்க்காதுங்க. நிறைய பேர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பின்னாடியே போறது. உங்க சபையை நீங்க நேசிங்க. அல்லேலூயா. எவ்வளவு தூரத்துக்கு போனாலும் உங்க சபையில் நடக்கிற ஆராதனையில் வந்துடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா உங்களை சந்திக்கிற தெய்வம் இந்த சபையில சந்திப்பார். உங்களோடு பேசுகிற தெய்வம், பேச விரும்புகிற ஆண்டவர் இந்த சபையில வந்து பேசுவார். இந்த சபை உங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தது என்கிறத ஒரு 3-4 வருஷம் முன்னாடி உள்ள செய்தியெல்லாம் நினைச்சு பாருங்க. அன்றைக்கு ஆண்டவர் எந்த மாதிரி நமக்கு பேசினார், இன்னைக்கு எந்த லெவலுக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார் என்கிறதை ஆவியில நெருக்கமாக இருக்கிறவர்களுக்கு புரியும். அல்லேலூயா. ஆமாம். ஒரு காலத்தில் ஜெபத்தை குறித்து, கனிகளை குறித்து பேசினார். அதுக்கு ஒரு ஆவியானவரை குறித்து பேசினார். இன்றைக்கோ அதிகாரத்தை குறித்தே பேசி கொண்டு இருக்கிறார். உன்னை எப்படி நடத்தி வருகிறார் என்கிறதை கவனிங்க. எப்படி நடத்தி கொண்டு வருகிறார் என்கிறதை புரிந்து கொள்ளுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க அழைப்புல கர்த்தர் முன்னேறி வரும்படியாகவே பேசி கொண்டிருக்கிறார்.
நீங்கள் மாறுங்க. என்னால் பேசதான் முடியும், ஆனால் உங்களால் உங்களையே கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க முடியும். அதையும் நான் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் எவ்வளோ முடியுமோ, ஆராதனை என்கிறது 9 மணியில் இருந்து 10 மணி வரைக்கும் தான். அதில் தான் நீங்கள் துதிக்கிற பகுதி இருக்குது, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற பகுதி இருக்குது, அவருடைய வல்லமையை, கிருபையை, மகிமையை, செய்த எல்லா நன்மையும் பாடி ஆராதனை செய்கிற பகுதி இருக்குது. ஆவியில் நிரம்புகிற பகுதியும் அதில் தான் இருக்கிறது. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் எப்படி தொழுது கொள்ளணுமா? ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளணுமா? நீங்கள் அபிஷேகத்தில் நிரம்பாமலே ஆராதனை இருக்கிறீங்க, இனி அபிஷேகத்தில் நிரம்ப முடியாமலே வீட்டுக்கு போயிடுவீங்க. அதை குறித்து தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. அல்லேலூயா. ஸோ நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி பண்ண வேண்டாம். ஆராதனை இதுதான் ஆராதனை, காலை 9 மணிலேருந்து 10 மணி வரைக்கும். ஸோ அதற்கு போயிடணும், அதற்குள்ளே போயிடணும். சாகிறது வரைக்கும் நிறைய வேலை நமக்கு வந்துட்டே இருக்கும். எந்த வேலையும் ஆராதனைக்காக ஒதுக்கி வைங்க, எந்த வேலைக்காகவும் ஆராதனையை ஒதுக்கி வச்சிடாதுங்க. அல்லேலூயா. அப்படி வேண்டாம். அதனால் முன்னக்கூட்டி வாங்க. ஒரு 9 மணிக்கு ஆராதனைனா ஒரு 9 ஆவுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்ன வந்தாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஆமாம், இப்போல்லாம் பசங்க ஒரு நாளைக்கு முன்னாடியே சபையை ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதனால் ராத்திரியே தங்கினாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அதிகாலையிலே வந்தாலும் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதெல்லாம் நடக்குமா பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? நடக்கும். சொல்கிறத சொல்லிகிட்டே இருப்போம். சின்ன சின்ன காரியத்திற்கு ஆராதனை கட் பண்ணுறது இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அல்லேலூயா. கொரோனா காலத்தில் பிள்ளைகள் கூட நெருங்கி வரல. அந்த ஏக்கத்தில் எத்தனையோ பெற்றோர்கள் மரித்து போனாங்க. அடுத்தாலையும் யாரும் யாருக்கும் உதவி செய்ய முடியாத அளவுக்கு கொள்ளை நோய்கள் தேசத்தில் வந்து கொண்டு இருக்கிறது. அன்னைக்கு நீங்கள் யாரிடத்தில் நெருங்கி வந்தீர்களோ அந்த தேவன் தான் உங்களிடத்தில் நெருங்கி வருவார். அல்லேலூயா. ஆகையினால சுகமாய் இருக்கிற நாளில் கர்த்தரோடு நெருங்கி வாருங்கள். நீங்க வியாதிப்படும் போது உங்களிடத்தில் அவர் நெருங்கி வருவார். அதாவது ஒரு காலத்தில் நோய்கள் வந்தது, இன்னைக்கு வரக்கூடிய நோய்கள் அதிபயங்கரமாக இருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்த நோய் குரங்கம்மை நோய் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்துட்டு சிலர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, சிலர் மரிச்சு போனாங்க. இப்போ அந்த குறிப்பிட்ட பகுதி ஃபுல்லாக மறுபடியும் முகக்கவசம் போடுங்க அப்படின்னு அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்கு. அடுத்த கட்டம் என்ன நடக்குமோ தெரியாது, எந்த மாதிரி வியாதி வரும்னு தெரியாது. நாம் கர்த்தரோடு இருந்தால் வியாதிகளை துரத்துகிறவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். வியாதி அணுகுவதில்லை. நெருக்கம் தேவனோடு இருக்கட்டும். ரொம்ப காலம் இந்த பூமி ஓடாது. அக்கினிக்கு இரையாக இந்த பூமி வைக்கப்பட்டிருக்கிறது. நமக்கோ நித்திய வீடை கர்த்தர் வைத்திருக்கிறார் பரலோகத்தில். தேவனிடத்தில் நெருங்கி வாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆமென். கர்த்தரிடத்தில் நெருங்கி வாருங்க, அது ரொம்ப நல்லது. தேவன் அதை விரும்புகிறார், அது ரொம்ப நல்லது. நீங்க தூரம் தூரமாக ஓடுறீங்க, இயேசு அழைக்கிறார். இனி ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்பதாக ஒரு பாடல் பாடலாம்னு நினைக்கிறேன். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், உங்களை தான் இயேசு அழைக்கிறார், உங்களை தான் இயேசு அழைக்கிறார். உங்களோடு ஐக்கியமாக இருக்க இயேசு அழைக்கிறார், உங்களோடு வாழும்படி இயேசு அழைக்கிறார். ஸோ புரிந்து கொண்டு உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் கடந்து வாருங்க. அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அதிகாரத்தை புரிந்து கொள்ளுங்க, அதிகாரத்தில் எழும்புங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இப்போ பேதுரு அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9:33. அங்கே 8 வருஷமாய் கட்டிலின் மேல் திமிர்வாதம் உள்ளவனாய் இருக்க கடந்த ஐனேயா என்னும் பெயருள்ள ஒரு மனுஷனை கண்டான். பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 8 வருஷமாய்
கட்டில்ல படுத்த படுக்கையாய் திமிர்வாதம் உள்ளவனாய் கிடந்த ஐநேயாவின் இடத்துல பேதுரு போனான். 8 வருஷம் எழும்ப முடியல. எப்படி இருந்திருக்கும்? போய் அங்க மணிக்கூர் கணக்கில் ஜபிக்கல. ஒரே ஒரு 2 நொடி பொழுது ஒரு வார்த்தை சொன்னான். என்ன வார்த்தை? இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள். இந்த ஒரு 3 செகண்ட்ல இவ்வளவு சொல்லி முடிஞ்சிருக்கோம். அற்புதம் நடந்துட்டு. அல்லேலூயா. இது எதனால அப்படின்னா வார்த்தையில் இருக்கிற அதிகாரத்தினால. ஸோ உங்களுடைய வார்த்தை, இரத்தத்தினால கழுவப்பட்ட உங்களுடைய வார்த்தை, தேவ ஆவியில நிரப்பப்பட்டிருக்கிற உங்களுடைய வார்த்தைக்கு அவ்வளோ வல்லமை இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? நீங்க இயேசு கிறிஸ்துடைய சீசர்களாக இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்துவோடு கூட நீங்க நடக்கிறவர்களாக இருக்கிறீங்க. உங்க வார்த்தைக்கு அவ்வளோ வலிமை இருக்கிறது. இல்லை பாஸ்டர், அவன் பேதுரு, இயேசு கிறிஸ்துனுடைய சீசன், அப்ப நீங்க யாரு? அல்லேலூயா. நீங்க யாரு? நீங்களும் இயேசு கிறிஸ்துனுடைய சீசன் தான், மனவாட்டி தான், அவருடைய பிள்ளைகள் தான். உங்களுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. நீங்க அதை செய்வீர்கள். அதிகாரத்தை பயன்படுத்துங்க. முதல்ல உங்க வீட்டில் பயன்படுத்துங்க, அதுக்கு பிறகு தெருவில் பயன்படுத்துங்க, அதுக்கு பிறகு உலகம் முழுவதும் பயன்படுத்துவார் கர்த்தர். ஹல்லேலூயா. உங்க வார்த்தையில மாற்றங்கள் வரட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை, அதிகாரத்தை பயன்படுத்துங்க. அமைதியா இருக்காதுங்க. பிள்ளைகள் மேல சொல்லுங்க. அன்னைக்கு ரட்சிக்கப்படாதவர்கள் மனுஷனுடைய கால்களில் போய் நல்ல நாளுக்கு, விசேஷித்த நாட்களுக்கு, திருமணத்திற்கெல்லாம் காலில் விழும்போது அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, 100 வருஷம் நல்லா இருப்பியே அப்படின்ட்டு. ஆமென். கேட்டிருக்கீங்களா? உங்களை அப்படி சிலர் வாழ்த்தி விட்டு போயிருப்பாங்க. அதான் வாழ்க்கையே கசந்து போச்சு. 100 வருஷமா, இன்னும் 100 வருஷமான மாதிரி. அந்த வார்த்தையில ஒரு வல்லமை இருக்காது. ஆனாலும் அவர்கள் சொல்றாங்க, நீங்க நல்லா இருப்பீங்க, வாழ்த்துக்கள். அவங்க சொல்லுகிற வாழ்த்துக்களை விட நீங்க சொல்லுகிற அதிகாரம் அதிக வலிமை உள்ளது, வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அதிகாரமாக பேசுங்கள், அதிகாரமாய் பேசுங்க. உங்க சூழ்நிலைகளில் எல்லாம் பேசுங்க. முறுமுறுத்து பேசாதிருங்க, சலித்து பேசாதிருங்க, அவிவிசுவாசமாய் பேசாதிருங்க, தாழ்வு மனப்பான்மையோடு பேசாதிருங்க. கர்த்தருக்குள், விசுவாசத்திற்குள் திமிரா பேசுங்க. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? எல்லாரும் அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கள் படிக்கிட்டு, தேங்க்யூ லார்ட். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த அதிகாரத்தை எனக்கு பயன்படுத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாருங்க. எல்லாரும் கேளுங்க. இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும், எனக்கு அந்த ஞானத்தை தாரும். இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும், அந்த கிருபை எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. நான் நல்லா ஜெபிக்கிறேன், அதிகமா ஜெபிக்கிறேன், பேசிட்டு தப்பு தப்பா பேசுறேன், என்ன பேசணும்னு தெரியல, அவிவிசுவாசமா பேசுறேன், பிரயோஜனமே இல்லாத வார்த்தைகளை பேசுகிறேன். நடக்கும் என்கிற வார்த்தை பிரயோஜனமானது, நடக்காது, விளங்காது என்கிற சொல்லுகிற வார்த்தை பிரயோஜனமற்றது. அது தேவனையே துக்கப்படுத்தும். நீங்க எப்படி பேசணும், நான் எப்படி பேசிக்கொண்டு இருக்கிறீங்க, கர்த்தர் பார்க்கிறார். மாற்றங்கள் வருவதாக, மாற்றங்கள் வருவதாக, சூழ்நிலைகள் மாறுவதாக, நெருக்கங்கள் மாறுவதாக, போராட்டங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அதிகாரப்படுத்துகிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகிக்கிறார், அதிகாரப்படுத்துகிறார். எழும்பு, எழும்பு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த வார்த்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஆன்லைன்ல கேட்கிற உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். நீ வீடுகளில் என்ன பேசிக்கொண்டு இருக்கிறாய்? உன் பேச்சை மாற்று, உன் சூழ்நிலை மாறும். உன் வாயின் வார்த்தைகளை மாற்று, வாழ்க்கை இன்றைக்கு மாற போகிறது. ஹல்லேலூயா. நீ இம்மைக்குரிய ராஜ்யத்தில் ஆளுகை செய்வாய். நீ இம்மைக்குரிய ராஜ்யத்திற்குரியவர்கள் அல்ல, பரலோக ராஜ்யத்திற்குரியவர்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை அதிகாரப்படுத்துகிறார். இன்றைக்கு நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. ஒரு தேவாவியின் அபிஷேகம் எல்லாரையும் நிரப்பட்டும் ஐயா. இந்த நேரம் முதல், இந்த நாள் முதல் அதிகாரத்தை பயன்படுத்துவார்களாக.
ராகா ஷாடா தா ராபா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக மன நிறைவோடு தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, அபிஷேகிங்கப்பா, அனலாக்குங்கப்பா, எளிமை பிரகாசிக்கட்டும், பெரிய பெரிய அற்புதங்களை நடப்பிக்கட்டும், பெரிய பெரிய காரியங்களை செய்யட்டும், பிசாசுகளை துரத்தட்டும், கட்டுகளை உடைக்கட்டும், வியாதிகளை சுகமாக்கட்டும், அற்புதங்களை செய்யட்டும். சபைக்கு, தேசத்திற்கு இவர்கள் மூலமாய் எழுப்புதல் வரட்டும். Thank you Lord. நன்றி அப்பா, நன்றி தேவனுக்கு நன்றி. உங்க பாதத்தில் தாழ்த்துகிறோம். ஆசீர்வதிங்க டாடி, பெரிய காரியங்களை செய்வீராக. எல்லாரும் ஒரு விசை ஜெபிங்க. சுவிசேஷ ஊழியத்திற்காக தடையில்லாமல் ஊழியம் நடக்கணும். தெரு பிரசங்கத்திற்காக ஆண்டவரே தடையில்லாமல் நடக்கணும். தெருவில் நின்று நாங்க தேவ வார்த்தையை சொல்லும் போது அநேக ரட்சிக்கப்படுவார்களாக. அந்த அபிஷேகம், அந்த கிருபை எங்க மேல இறங்கட்டும் ஐயா. துண்டு பிரதி கொடுக்கும் போது ஜனங்கள் மாறட்டும், ரட்சிக்கப்படட்டும், இயேசுவை மெய்யான தேவன் என்று அறிந்து கொள்ளட்டும். கிருபை கொடுங்கப்பா. பிரயாணங்களை வாய்க்க பண்ண கத்திரங்களோடு கூட இருப்பீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சினை காவலும் இன்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.